ஓகே, அடுத்து நம்ம விளையாட போற இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நான் என்னன்னு சொல்லிடுறேன். நான் கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையில் பதில் சொல்லக்கூடாது. யூஸ் பண்ண ஒரே வார்த்தை 3 தடவை மேலே வரக்கூடாது. ஆங்கிலத்தில் பேசவே கூடாது. என்னை கேள்வி கேட்கக்கூடாது. ஓகேவா? இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ப்ளீஸ் நீ வின் பண்ணிடுவ. நோ, நீ தான் சம்மந்தம். ஓகே, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யார் வந்து லாஸ்ட்டாக பஸ்ஸர் எடுத்துறாங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. எப்படி அடிச்சு பார்த்தியா சல்மா? அப்படியே ஒரு ரியாக்ஷன் இல்லாம பட்டாருன்னு. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட்டாக வரப்போகிறது பிரீதா. வாங்க. எனக்கு தான் ஒண்ணுமே புரியாது. ஏங்க வாமா, உன்னை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். வாமா பிரீதா, வாமா. இது மாதிரி ஒரு பாட்டு இருக்கிறது எனக்கு நீதாம்மா தெரியும். சரி, காலைல எத்தனை மணிக்கு மேக்கப் போடுவீங்க? நீங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க. கேம்லாம் ஸ்டார்ட் ஆகல. நான் ஸ்டார்ட்னு சொன்னதுக்கு நீங்க அப்புறம் அவுட் சொல்லிடுவீங்க. இப்போ இது கிடையாது. இப்போ நம்ம வந்து சும்மா ஜாலியா கொஞ்ச நேரம் ஃபன் chat பண்ண போறோம். ஓகேவா? லைக் சிட் சாட்டிங், சும்மா டாக்கிங், அப்படியா? சொல்லுங்க. அது மாதிரி ஜாலியா. ஓகேவா? எத்தனை மணிக்கு காலைல மேக்கப் போட ஆரம்பிப்பீங்க? காலையில ஏஞ்ச உடனே மேக்கப் போட ஆரம்பிச்சிருவேன். காலைல எத்தனை மணிக்கு ஏஞ்சிருப்பீங்க? மேக்கப் போட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சிருவேன். தேவையா நான் சொன்னேனே. சரிம்மா. ஓகே பிரீதா, உங்களுடைய வித்தியாசமான சில இன்ட்ரெஸ்டிங்கான புகைப்படங்களை எங்களுடைய நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்களா? இல்ல ஒன்றும் ஆரம்பிக்கல. நம்மளோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் டீம், அவனுங்க யாரு அப்படின்றது எங்களுக்கே தெரியாது. ஆனால் ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்புவாங்க. ஸோ உங்களுடைய முதல் புகைப்படத்தை நம்ம பார்க்கலாம். என்ன ஆச்சு? ஏன் குடத்தை தூக்கி கை சுலுக்கிச்சா? என்ன பண்ணீங்க? கை அது மாதிரி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு டான்ஸ் அப்போ ஹிட்டா போயிட்டு இருந்துச்சு. அதை பண்ண வீட்லயே. என்ன டான்ஸ் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. எப்பயோ பண்ணது. அதுக்கு ஏன் வாய் அப்படி இருக்கு? ஏதோ ஸ்டெப் போட்டிருக்கேன். என்ன பாட்டு ஞாபகம் இருக்கு? ஒரு சாங் வரும்ல, அப்படின்னு வரும் ஒரு சாங். வலைய விரிச்சி வீசு, அந்த பாட்டு போட்டுனா ஆடுவீங்க. இதே மாதிரி ஆடி காமிப்பீங்களா? அந்த பாட்டு எவ்வளவு லைன்ஸ் எழுதிருக்காங்க. இல்ல, வலைய விரிச்சி வீசு என்ன வரும்? ஸ்டெப், சிக்னேச்சர் ஸ்டெப் எனக்கு வலைய தெரியும். விரிச்சி வீசு, மறந்துட்டேன். மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கலனா. தம்பி அந்த பாட்டு போடுப்பா. ஓ ஓ ஆமா. எதுவும் கிடைக்கலனா. போதும், 2 தடவை இது போதும், நிறுத்துங்க. அடுத்த போட்டோ போடுங்க. யாருக்கு நான் குழந்தையா இருக்கும்போது அப்படியா? ஆமா. சரி, இதே மாதிரி ஒரு சடங்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 வயசுக்கு மேலதான் பண்ணணும்னா நீங்க ஒத்துப்பீங்களா? ஆஹா. சின்ன வயசுலன்றனால வாயில வாழைப்பழத்தை வச்சு காதை ஆமா, பட்டக்கு அழுது பட்டக்கு இருக்கேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, உங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா தாய் மாமனா அவரு மாமா மடியில் தான் ஓகே மாமா. இப்ப மாமா வந்து அவர் எடுத்து இது பண்ணிருக்காரு. அப்ப ஒரு காதுல தானே குத்தி இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பின்ன 2 3லாம் இருக்கு. அப்புறமா நான் தெரிஞ்சப்புறம் நான் குத்திக்கிட்டேன். அப்பயும் மாமா வந்தாரா? இல்ல நான். ஆனா ராமர் வந்து பாத்தீங்கன்னா மூக்கு உள்ள குத்தி இருக்காரு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா மூக்குத்தி எல்லாம் மேல தானே போடுவாங்க. அவர் உள்ள போட்டிருக்காரு டைமண்ட்ல. ஏன்னா வெளியில இருந்தா தொலைஞ்சிரும். உள்ள போட்டிருக்காரு. அப்படியே தூக்கி பாத்தீங்கன்னு வைங்களா, பிளிங்னு எரியும். உள்நாக்குல ஒரு கம்பல் போட்டிருக்காரு, தொப்புள்ள போட்டிருக்காரு. எல்லாருமே நீங்க தூக்கி பாத்துருக்கீங்களா? தூக்கிலாம் பார்க்க வேணாம், அவர் இப்படி பண்ணாலே போதும், பிளிங்னு எரியும். ஓகே, மோசமான வேண்டாம். உள்நாக்கு கம்பல் மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ கேம் விளையாடலாமா? பிரீதா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, உங்க வீடு எங்கம்மா இருக்கு? நான் நல்லா சாப்பிடுவேன். என்ன சாப்பிடுவீங்க? நான் வந்து நிறைய இடத்துக்கு போவேன். எந்தெந்த இடத்துக்குலாம் போவீங்க? வாகனம் நல்லா ஓட்டுவேன். எந்த வாகனம்? எனக்கு உங்களை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. ஏன் ஒரு மாதிரி இது? எனக்கு ஏனே தெரியல. இப்போ பதில் சொல்லி அவுட் ஆயிட்டு தானே? நல்ல பாட்டா போடுவான். சிரிச்சிங்க போய் உட்காருமா. ஓகே, பிரீதாக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சரி நீக்க சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சரி, ரெண்டாவதா வந்து வர்றது வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சங்கீதா அவர்கள். வாங்கள் நடன மங்கை சங்கீதா. என்னோட லைலா பராலே மயிலா, சிக்னலே கடக்கல கடக்கல நெஞ்சில கூலா ஊத்துது கோலா. சிக்னல் கிடைக்கல, நடு ரோட்ல போய் நில்லு, நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ ப்ரொஃபஷனலாக டான்ஸரா நீங்கள்? இப்போ எப்படி எத்தனை வயசுலேருந்து டான்ஸ் ஆடிருக்கீங்க? சின்ன வயசுலேருந்து சும்மா அப்படி ஆடி டான்ஸ் கிளாஸ் போய் கற்றுக்கினீங்களா? கிளாஸ் போயிருக்கேன், சின்ன வயசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இப்பவும் போயிட்டு தான் இருக்கேன். ஓகே. ஓ,
நம்மளுடைய சங்கீதா அவர்களுடைய அரிய புகைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீக்ரெட் ஃபோட்டோ டீம் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அரிய படங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். அட பாவி, என்னம்மா இது? ஆனா ஒரு வாட்டர்மெலன் ஜூஸை இவ்வளோ ஃபீல் பண்ணி குடிக்கிறவங்க விளம்பரத்துல கூட நான் பார்த்தது கிடையாதுமா. இது வந்து ஸ்பா போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து அந்த டப் வாட்டர் மெலன் ஜூஸ் இது வேற அதனால ஒண்ணும் ஒரு இல்ல. போட்டோ மாதிரி அது அது ஒரு போட்டோ போஸ். அது எல்லாரும் தூக்கி தான் குடிப்பாங்க, நீங்க சைடுல இருந்து இல்ல குடிப்பீங்க. அது வந்து நான் கிஸ் பண்றேன் ஆக்சுவலி அந்த கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்தேன். ஸோ அது சரி, ஜில்லுனுக்கு ஜூஸ் கிஸ் பண்றீங்க, சூடா காபி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன். டீ காபி குடிக்கிற குடிக்க பழக்கமே மாட்டேன். கிடையாதா? ஆஹா. கிரீன் டீ, லெமன் டீ அந்த அது மாதிரியான அது மாதிரி cafe. ஓகே, வெரி நைஸ். நல்லா தான் இருக்குது. இது வேற பொண்ணுங்களுக்குலாம் நல்ல நல்ல போட்டோ எடுத்து போடுவாங்க. அடுத்ததுமா, ஏய் நானே பரவாயில்ல. ஏடா நான் குனிஞ்சு நிற்கிறது ஒரு கன்றாவியான போஸ்ட்ல இருக்கிற போட்டோவா தான் எடுப்பீங்களாடா? போன தடவை ஒன்று ஃபுல்லாக உட்காந்து இப்போ வேற மாதிரி இருக்குது அது பார்க்கறதுக்கு. மம்மி டாடி ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கு, ஏதாவது போடுங்க.